ஹலோ அஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டியில் சயின்ஸில் பயாலஜியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் செல் பயாலஜி அண்ட் டிஷ்யூஸ். ஸோ இதில் வந்து செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் அதெல்லாம் நம்ம பற்றி கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்துப்போம். செல்ஸ் டிஃபர் இன் ஷேப் அண்ட் சைஸ் அக்கார்டிங் டு த ஒர்க் தே பெர்ஃபார்ம் இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ செல் வந்து அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் மாறும் based on their living organism, based on the work they performed in living organisms. So இப்போ எது வந்து which are the following correctly compares the cell's shape with its function. ஸோ செல்லோட ஷேப்க்கும் அதோட அது பண்ணுற ஃபங்க்ஷனுக்கும் எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அமீபா ஃபர்ஸ்ட் இருக்கு. இர்ரெகுலர் இன் ஷேப் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட். ஸோ அப்போ அமீபா வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்? அமீபாக்கு வந்து ஷேப் கிடையாது இல்லையா, ஒரு ப்ராப்பரான டிஃபைன்டு ஷேப் கிடையாது. ஓவல்னு சொல்ல முடியாது, ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி எந்த ஷேப்பும் அதுக்கு கிடையாது. ஸோ அப்போ ஃபிக்ஸட் ஷேப் கிடையாதுன்றது வந்து எதனால அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீபாவோட ஷேப் கான்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து ட்ராவல் பண்ணும். லைக் அதாவது ட்ராவல்னா இங்கேருந்து திருச்சி போகிறது ட்ராவல் கிடையாது. இட் ஹாஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னா லோகோமோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபீட் செட்டப் இருக்கும். அமீபாவுடைய லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் ஃபீட்டுன்ற ஒரு விஷயம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் ஃபீட்டுக்கு இன்னொரு நேம் தான் வந்து சூடோபோடியான்னு சொல்லுவாங்க. சூடோபோடியா. இந்த சூடோபோடியானால தான் வந்து என்ன ஆகுது, அது வந்து மூவ் ஆகுது. இது எதுக்கு மூவ் ஆகுது? இந்த ஷேப் ஏன் மாறணும்? மூவ் ஆகாமே ஷேப் வந்து ரீட்டைன் லைக் ஷேப் வந்து மாறாமலே மூவ் ஆகலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து என்ன பண்ணும், அதோடைய செல் மெம்பரேனும் சைட்டோபிளாசமும் வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து அந்த ஃபால்ஸ் ஃபீட்டுன்றது. ஸோ இதுக்கு தனி ஆர்கனல்லாம் கிடையாது அமீபா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதோட ஆர்கனல்ஸ் வந்து சைட்டோபிளாசம் அண்ட் செல் மெம்பரேன்னு தனித்தனியாக இல்லாமல் அது எல்லாமே வந்து ஃபிங்கர் மாதிரி இருக்கும். ஸோ ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. அதுதான் சூடோபோடியா. இது வந்து எப்படி வந்து அந்த ஃபுட்டை வந்து இன்டேக் எடுத்துக்கும் அப்படின்னா, கேப்சரிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கேப்சர்ஸ் ஃபுட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அசிமிலேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்னது? அசிமிலேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அமீபாவுடைய ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க, இர்ரெகுலர் இன் ஷேப். அமீபானாலே இர்ரெகுலர் இன் ஷேப். இந்த சூடோபோடியான்றது ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட் அண்ட் கேப்சர் ஃபுட். ஓகேவா? ரெட் பிளட் செல்ஸ் ஏ கரெக்ட். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். லாங் அண்ட் பிரான்ச்டு டிரான்ஸ்மிட்ஸ் மெசேஜஸ். ஆர்பிசி வந்து ஆக்சிஜன் கேரி பண்ணுறது அதோடைய பிரைமரி ஃபங்க்ஷன். மெசேஜ் கேரி பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இதோட ஆர்பிசியோட முக்கியமான வேலை என்னது? ஆக்சிஜன், கேரி ஆக்சிஜன். ஓகேவா? ரெட் பிளட் செல்ஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? சி மசில் செல் ஃபிளாட் அண்ட் டிஸ்க் ஷேப்ட் கேரிஸ் ஆக்சிஜன். அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. மசில் செல் வந்து அது வந்து மூவ்மெண்ட்டுக்கானது. ஓகேவா? கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் ஃபெசிலிட்டேட்ஸ் மூவ்மெண்ட். ஃபெசிலிட்டேட்ஸ் மூவ்மெண்ட், நாட் ஆக்சிஜன். அதுக்கு தான் வந்து ஆர்பிசி இருக்கு. சாரி. தென் நர்வ் செல் ரவுண்ட் இன் ஷேப் ஸ்டோர்ஸ் ஃபுட். நர்வ் செல் வந்து லாங் அண்ட் பிரான்ச்டு. ஓகேவா? ரவுண்டு கிடையாது, லாங் அண்ட் பிரான்ச்டு. இது வந்து பிரெயின் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் நர்வ் செல்லோட வேலை. ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து தப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி அமீபா இஸ் கரெக்ட். ரைட். அடுத்த கேள்வி. ஸோ த ஃபாலோயிங் எக்ஸ்பிளைன்ஸ் த டிவிஷன் ஆஃப் லேபர் சீன் இன் மல்டி செல்லர் ஆர்கனிசம்ஸ். டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்னது? அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை அவங்க பண்ணுறது. ஸோ அப்போது செல் ஆர்கனல்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது மல்டி செல்லர் ஆர்கனிசமில் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சாரி. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லும் ஒரு வேலையை பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மசில் செல்லாம் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நர்வ் செல்லாம் வந்து பிரெயின் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. நெஃப்ரான்ஸ்னால் வந்து கிட்னியில் இருக்கிறது. ஸோ ஃபில்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம பாடியில். ஸோ அது ஒன்றுத்துக்கும்
ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றதான் சொல்கிறாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸை பொறுத்து மட்டிலும். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஈச் பாடி பார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிங்கிள் செல். மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ல வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், சிங்கிள் செல் கிடையாது. சரி, ஓகே, அது வந்து கான்செப்டே தப்பு. ஏன்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வந்து இப்போ ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஹியூமன்ஸ் வந்து ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் தான். இது எப்படி சிங்கிள் செல்லால் உருவாக்கியிருப்பாங்க? ஸோ தட் இஸ் ராங். சி, ஆல் செல்ஸ் பர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன் இன் அன் ஆர்கனிசம். அப்போ வந்து எல்லா செல்லும் ஒரே வேலையை தான் பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் டிவிஷன் ஆஃப் லேபருக்கு வேலையே அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் தானே இருக்கும். எல்லா செல்லும் சேம் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா தெர் இஸ் நோ நீட் ஃபார் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போனா நோ நீட் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். இது நாட் ட்ரூ இன் மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ். டி, மல்டி செல்லார் ஆர்கனிசம்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். மல்டி செல்லார் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல். ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? ப்ளம்பிங் வேலையை பார்க்கறதுக்கு ப்ளம்பர் இருப்பார், அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் வேலையை பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு செல் ஆர்கனலும் ஒரு வேலையை பார்க்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி நர்வ் செல்ஸா நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கெமிக்கல் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸா ஹீமோக்ளோபினை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒயிட் பிளட் செல்ஸா இம்யூனிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இம்யூனிட்டியே பெட்டராக வச்சுக்கும். ஸோ அப்புறம் ஃபாரின்ல பாடி வந்து உள்ள என்டர் ஆக முடியும் ஒயிட் பிளட் செல்ஸு. ஸோ மசில் செல்லுன்றது ஒரு டைப் ஆஃப் செல். அது வந்து என்ன பண்ணும்? மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் ஃபேட் செல்ஸ் இருக்குது, அடிப்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது. எபிதீலியல் செல், ஸ்டெம் செல், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மல்டி செல்லார் ஆர்கனிசமில் இப்படி தான் வந்து இயங்கும். ஸோ இது வந்து நேச்சர். டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்றது. ஓகேவா? ரைட். ஸோ த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் த ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல் டைப்ஸ். எது தப்புன்றாங்க ரிகார்டிங் ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன்? ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஒயிட் பிளட் செல்ஸ் கேன் சேஞ்ச் ஷேப் டு மூவ் த்ரூ டிஷ்யூஸ். WBCs, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வெள்ளை அணுக்கள். அது வந்து அதோட ஷேப் மாறும். எப்படி மாறும்னா ஸ்குவீஸ் ஆகும். ஏன்னா டிஷ்யூக்கு நடுவில் பூந்து போகணும், டிஷ்யூவோட வால்க்கு நடுவில் போகணும். ஸோ அப்போது டயாபெடிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஷ்யூ வால்ஸ் நடுவில் போகிறதுக்கு. அதாவது டிஷ்யூ இருக்குது அப்படின்னா அதோடைய வால்க்குள்ளே பூந்து போகிறதுக்கு ஸ்குவீஸ் ஆகி அதுக்குள்ளே போகும். ஸோ அப்போ நம்ம சந்தில் பூந்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி டு ஃபைட் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் நடக்கக்கூடியது தான். ஸோ இட் கேன் சேஞ்ச் த ஷேப். பி, ரெட் பிளட் செல்ஸ் ஆர் பைகான்கேவ் டு இன்க்ரீஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி. ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை மேக்ஸிமமாக வச்சுக்கும். அப்போ தான் வந்து ஆக்சிஜன் அதெல்லாம் பெட்டராக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஏரியா மேக்ஸிமமாக வச்சுக்கணும்னா பைகான்கேவ். கான்கேவ்னா எந்த ஷேப்பில் இருக்கும்? ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும் இல்லையா, கேவ்ட் இன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கான்கேவ் ஷேப். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரெட் பிளட் செல்ஸ். ஏன்னா இதோடைய கேரிங் கெப்பாசிட்டி அப்போ தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதுனால. ஸோ இப்போ பி இஸ் ஆல்சோ கரெக்ட். சி, மசில் செல்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் சர்க்குலர் டு ஹெல்ப் தம் ஃப்ளோ இன் த பிளட். மசில் செல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சர்க்குலராக இருக்கும்ன்றாங்க. மசில் செல்ஸ் ஆக்சுவலாக வந்து எலாங்கேட்டடாக இருக்கும் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். மசில் செல் வந்து எலாங்கேட்டட் ஸ்பிண்டில். ஸோ இப்போ இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னா, அது வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடக்கணுன்றதுக்காக. ஸோ எதுக்காக? கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். சுருங்கிறதுக்கு விரியறதுக்கு. கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். மசில்ஸோடைய வேலை அது தானே. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி செல் தானே அங்கே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் இன்கரெக்ட். அப்போ இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளாட் அண்ட் சர்க்குலர் கிடையாது, எலாங்கேட்டட் அண்ட் ஸ்பிண்டில். நர்வ் செல்ஸ் ஆர் லாங் அண்ட் பிரான்ச்டு டு கேரி மெசேஜ் அக்ராஸ் த பாடி. நர்வ் செல்ஸ்னா நியூரான்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய லாங் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், லாங் அண்ட் பிரான்ச்டு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சான்ஸ் அண்ட் டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நர்வ் செல்ஸ் பேர் வந்து என்னது? நியூரான்ஸ். நியூரான்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்? லாங் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆக்சான்ஸ் அண்டு டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நம்ம பிரெயின்ல இருந்து
மற்ற பாடி பார்ட்ஸுக்கு கமாண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டே இருக்கும், கமாண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா, இது மூலயமா தான். அடுத்த கேள்வி, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ரீஜெனரேஷன்? மீளுருவாக்கம் குறித்த பின்வரும் கூற்றுகள் எது தவறுன்னு கேட்குறாங்க. ரீஜெனரேஷன்னா வந்து திரும்ப வர்றது இல்லையா? ஆப்ஷன் ஏ, இன் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் ரீஜெனரேஷன் இஸ் லிமிட்டட் டு ரிப்பேர் டிஷ்யூஸ் நாட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஹோல் ஆர்கனிசம். காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ்லாம் நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் மேமல்ஸ் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் டு டிஷ்யூ ரிப்பேர் மட்டும்தான் அண்டு வூண்ட் ஹீலிங். நமக்கு அடிப்பட்டா மாறும், ஆனால் ஒரு அளவுக்கு தான் வந்து இது. இப்போது டிஷ்யூ ரிப்பேர்னா வந்து என்னென்னா, இது ஜென்ரலாக நடக்கக்கூடியது. அந்த டிஷ்யூ ரிப்பேர்ன்றது நீங்கள் போய் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களோட மசில் ஃபைபர்ஸ் வந்து பிரேக் ஆகும், ஸோ அது வந்து ரிப்பேர் பண்ணும். இது வந்து காமன். அண்ட் தென் வூண்டு வந்து மேலே ஏதாவது சின்னதாக காயம் அடிப்பட்டது, சிராய்ப்புன்னா அது ஹீல் ஆகும். சப்போஸ் ஒரு ஆர்கன், அதாவது கையோ இல்லை காலோ ஏதாவது கட்டாச்சு, துண்டிக்கப்படுது அப்படின்னா, ஈவன் ஃபிங்கர் துண்டிக்கப்படுதுன்னா அது திரும்ப ரீஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட், ஏ இஸ் கரெக்ட். பி, டாக்ஸ் கேன் ரீக்ரோ லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் ஹோல் நியூ இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நாயால் வந்து திரும்ப பாடி பார்ட்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்ஸ் வந்து மேமல்ஸ், ஓகேவா, இவங்களுக்குமே வந்து லிமிட்டட் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அவங்களால ஃபுல் ஆர்கன்ஸ் எல்லாம் அவங்களால க்ரோ பண்ண முடியாது லைக் ஹியூமன்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க வாய்ப்பு, ஓகேவா? Then C, regeneration involves specialized cells and requires cell division. Yes, regeneration வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் இல்லை ஸ்பெஷல் செல்ஸ் சார்ந்திருக்கும். ஸோ அப்போ ஸ்டெம் செல்லை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்கனை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்டெம் செல் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆன்கோயிங் கரண்ட் மெடிக்கல் இனோவேஷன்ஸ் அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஸ்பெஷலைஸ்டு செல்லை ரியலை பண்ணுறதுக்கான காரணம் வந்து இப்போது ஒரு இடத்துலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செல் இருக்கும், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த செல் வந்து அந்த செல் டிவைட் ஆனால் தான், அந்த செல் வந்து டிவிஷன் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த அந்த டிஷ்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிரெயின் செல் நியூரான் இருக்குது, அந்த இடத்துல வந்து கிட்னிலேருந்து நெஃப்ரானை கொண்டு போய் அங்கே வைக்க முடியுமா? நோ. நியூரான் தான் வந்து செல் டிவிஷன் ஏற்படுத்தி இன்னொரு செல்ஸ் உருவாக்கணும், நிறைய செல்ஸ். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான். டி, ஃப்ராக்மெண்டேஷன் அக்கர்ஸ் இன் சிம்பிள் மல்டிசெல்லார் ஆர்கனிசம்ஸ் லைக் ஸ்பைரோ கைரா. அது ஃப்ராக்மெண்டேஷன்னா வந்து ரெண்டாக பிரியுறது, ஓகேவா, ஸ்பிளிட் ஆகுறது. பாடி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாக வளரும். ஸோ அப்போ ஒரு பார்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டாக பிரிஞ்சு ஒரு ஆர்கனிசம் தனியாக வந்துடும், இன்னொரு ஆர்கனிசம் தனியாக வந்துடும். இது வந்து ஸ்பைரோகைரால இருக்குன்றாங்க. அக்கர்ஸ் சிம்பிள் மல்டிசெல்லார் ஆர்கனிசம் லைக் ஸ்பைரோகைரா. இது ட்ரூ தான். ஓகேவா? ஸ்பைரோகைராவுடைய மெக்கானிசம் இதுதான். இப்படி தான் வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ரைட். ஸோ த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ இஸ் கரெக்ட். காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ அதோடைய ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்றாங்க, அது சார்ந்த ஸ்டேட்மெண்ட். ஏ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் ஒன்லி ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆக்சிஜன். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் வந்து பிளான்ட்ல கூட இருக்கு, ஓகேவா? சைலம் ஃப்ளோயம்னு சொல்லக்கூடியது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பிளான்ட்ல கூட இருக்கு, வாஸ்குலர் பிளான்ட்ஸ் கூட இருக்கு, ஓகேவா? அதோட வேலை பிளான்ட்ல வந்து என்னன்னா, அந்த சைலம் ஃப்ளோயமோட வேலை ஃபுட் அண்டு மினரல்ஸ், ஃபுட்டு, வாட்டர், மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அப்படி இல்லையா? நம்ம படிச்சிருப்போம் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அதுவுமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் வந்து பிளான்ட்லேயுமே இருக்கும், நாட் ஓன்லி இன் அனிமல்ஸ். தென் பி, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லூஸ்லி பேக்டு பேரன்கிமா செல்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, தே கன்சிஸ்ட் ஆஃப் லூஸ்லி பேக்டு பேரன்கிமா செல்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். பேரன்கிமான்றது சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ கிடையாது. ஸோ அப்போ திஸ் இஸ் ராங். இட்ஸ் எ சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ, நாட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? தென் சி, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஐடென்டிக்கல் செல்ஸ் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து ஐடென்டிக்கல் செல்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்
பர்ஃபார்மிங் காமன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஐடென்டிக்கல் செல்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் செல்ஸ் பர்ஃபார்மிங் காமன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ திஸ் இஸ் ராங். ஐடென்டிக்கல் கிடையாது, டிஃப்ரெண்ட் கிடையாது, அப்படியே மாறி இருக்கு. டி, xylem and phloem are complex tissues that help in conduction and form vascular bundles. So this is correct. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ வந்து பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து என்னன்னா xylem and phloem. அதோடைய வேலை என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட், ஆக்சிஜன் அண்டு மினரல்ஸ் அண்ட் வாட்டர். ஓகேவா? செலக்ட் த ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அ செல் தட் இஸ் இன்கரெக்ட். சைட்டோபிளாசமை சார்ந்து எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஏ, சைட்டோபிளாசம் இஸ் present in both eukaryotic and prokaryotic cells. ரெண்டுத்துக்குமே வந்து சைட்டோபிளாசம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. யூக்கரியாட்டிக்கும் ப்ரோக்கரியாட்டிக்கும். இந்த யூக்கரியாட்டிக்னா என்ன, ப்ரோக்கரியாட்டிக்னா என்னன்னா, யூக்கரியாட்டிக்ல மெயினாக வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது, ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செல் ஆர்கனல், அதாவது சைட்டோபிளாசம், லைசோசோம், ரிபோசோம், இந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பின்னாடி பிக்சர் காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து நிறையா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெம்பரேன் இருக்கும். அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஓகேவா? ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரின்னு வச்சுங்க செல்லு. அந்த செல்லு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க வீடை சுற்றி அவங்க ஒரு பவுண்டரி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பவுண்டரி தான் வந்து செல் மெம்பரேன். செல் மெம்பரேனில் அந்த ஆர்கனல்ஸோடைய மெம்பரேன். அந்த மாதிரி எந்த விதமான மெம்பரேனும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறது தான் வந்து ப்ரோக்கரியாட்டிக். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன இருக்காது, எந்த பார்ட்ஸுக்கும் வந்து மெம்பரேன் இருக்காது. ஆனால் யூக்கரியாட்டிக் அப்படி கிடையாது. யூக்கரியாட்டிக் வந்து லார்ஜ், இன்னும் பெருசாக இருக்கும் சைஸ்லேயே, அண்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னா, எல்லாமே வந்து ஸ்பெஷல் பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம், செல் ஆர்கனல்ஸ்னு. இப்போ நான் சொன்ன இல்லையா, லைசோசோம், ரிபோசோம், வேக்யூல், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்டாக வந்து மெம்பரேன்ஸ் இருக்கும். செல் மெம்பரேன் தாண்டி ஆர்கனலுக்கு மெம்பரேன் இருக்கும். தென் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸ் வந்து இதுதான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ப்ரோக்கரியாட்டிக் மாதிரி இல்லாமல். ஓகேவா? ஸோ அப்போ யூக்கரியாட்டிக்கும் ப்ரோக்கரியாட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரியாட்டிக்கில் ப்ராப்பரான நியூக்ளியஸ் இருக்காது, யூக்கரியாட்டிக்கில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரோக்கரியாட்டிக்கில் வந்து ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது ப்ராப்பராக. ஆனால் இதில் யூக்கரியாட்டிக்கில் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆர்கனல்ஸ்னால் என்னது? மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே லைசோசோம், இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல ஆர்கனல்ஸ்னு சொல்லுவாங்க. யூக்கரியாட்டிக் செல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரோக்கரியாட்டிக். தென் யூக்கரியாட்டிக் செல் வந்து மோஸ்ட்டாக வந்து மல்டி செல்டு கிரியேச்சர்ஸ் தான் இருக்கும். யூக்கரியாட்டிக் செல் வந்து மல்டி செல்டு கிரியேச்சர்ஸ். ப்ரோக்கரியாட்டிக் வந்து சிங்கிள் செல்டு. ஓகேவா? ஒரு செல்லால் உருவானதான் ப்ரோக்கரியாட்ஸாக இருக்கும். பாக்டீரியா, இது எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பாக்டீரியா, ஆர்கியா அப்படின்றதுலாம். யூக்கரியாட்டிக் செல்ஸ் பொதுவாக நம்ம வந்து எங்கே நோட்டீஸ் பண்ணலாம்னா எல்லா இடத்துலையுமே, லைக் அனிமல்ஸ், பிளான்ஸு, ஃபங்கை, இது எல்லாமே வந்து யூக்கரியாட்டிக் செல்ஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, சைட்டோபிளாசம் இஸ் present in both eukaryotic and prokaryotic. சைட்டோபிளாசம் வந்து ரெண்டுத்துலேயுமே உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். In a plant cell, cytoplasm is found between cell wall and plasma membrane. பிளான்ட் செல்லில் சைட்டோபிளாசம் எங்கே இருக்குன்றாங்க? செல் வாலுக்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்குன்றாங்க. ஸோ சைட்டோபிளாசம்ன்றது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ளூயிட். ஓகேவா? சைட்டோபிளாசம் வந்து ஸோ செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் கலெக்ட் பண்ணி வச்சது தான் வந்து இந்த சைட்டோபிளாசம். அதாவது அது ஒரு ஃப்ளூயிட் விச் இன்க்ளூட்ஸ் மெட்டீரியல் இன்சைட் த செல் மெம்பரேன். ஓகேவா? அண்ட் இது வந்து எங்கே இருக்கும்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே இருக்கும். செல் வால் வந்து வெளியே இருக்கும். செல் வால் வந்து வெளியே, அதுக்குள்ளே வந்து பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே இருக்கும். ஸோ ஐ பெட்டர் ஷோ யூ an image ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் சைட்டோபிளாசம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த லைட் க்ரீன் ஷேப்பில் இருக்கிறது இல்லையா, அப்படியே ஒரு ஃபில் பண்ணியிருக்கு, அப்படியே ரூமை ஃபில் பண்ண மாதிரி ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து ஃபவுண்ட் பிட்வீன் செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா?
பிளாஸ்மா மெம்பரேன் எங்கே இருக்குது? இந்த பார்டரில் இருக்குது. இதுதான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். அதுக்கு வெளியே வந்து செல் வால் இருக்குது. ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கு வெளியே செல் வால், பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ள சைட்டோபிளாசம். ஸோ அப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? In a plant cell, cytoplasm is found between cell wall and plasma membrane. ஓகேவா? ரைட். Cytoplasm is a fluid filled region inside plasma membrane. இன்சைடு கிடையாது, fluid matrix. ஓகேவா? within plasma membrane. இது வந்து fluid filled கிடையாது, fluid matrix. Then cytoplasm contains many cell organelles. செல் ஆர்கனல்ஸ் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன். செல் ஆர்கனல்ஸ் வந்து ஒன்லி ப்ரெசன்ட் ஆன் யூகரியாட்டிஸ் தானே. ஸோ ப்ரோகரியாட்டிஸ்லேயும் சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து தே லேக் செல் ஆர்கனல்ஸ் இல்லையா. ஸோ அப்போ சைட்டோபிளாசம் வந்து கண்டெய்ன்ஸ் மெனி செல் ஆர்கனல்ஸ்ன்றது ரொம்ப காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போதும். ஸோ சைட்டோபிளாசம் இன் ப்ரோகரியாட்டிக் செல் டஸ் நாட் கண்டெய்ன் செல் ஆர்கனல்ஸ், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போது இது ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது தப்பு. ஓகேவா? ரைட். அடுத்தது which are the following statements correctly describes the process of budding in organisms like hydra? ஹைட்ரால பட்டிங்ன்றதை எது டிஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, a bud forms as an outgrowth due to repeated cell division and detaches with when mature. ஸோ இந்த பட்டிங் இன் ஹைட்ரா ப்ராசஸை கவனிங்க. பேரண்ட் ஹைட்ரா இருக்குது, அதுலேருந்து குட்டியாக ஒரு பட்டு டெவலப் ஆகிருக்கு. அந்த பட்டு டெவலப் ஆகி என்ன ஆகுது, அது வந்து பேரண்ட்லேருந்து வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பட்டிங் ப்ராசஸ் இன் ஹைட்ரா. ஓகேவா? ஸோ அப்போ பட் ஃபார்ம்ஸ் அஸ் அன் அவுட்க்ரோத் டியூ டு ரிப்பீட்டட் செல் டிவிஷன் அண்ட் டிட்டாச்சஸ் வென் மெச்சூர். ஸோ இது வந்து பேரண்ட் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுதுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி, பட் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அ broken பாடி அண்ட் க்ரோஸ் இன்டு நியூ ஆர்கனிசம். உடஞ்சி அதுக்கப்புறமா வளருதுன்றாங்க. இல்லை, ஆப்போசிட், வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உடையும். சி, bud forms only during sexual reproduction and fuses with the parent organism. பட்டிங்ன்ற ப்ராசஸே வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், நாட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட்டிங் இன் ஹைட்ரான்றது எக்ஸாம்பிள் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? டி, a bud forms from specialized cell inside the organism and remains attached for life. மெச்சூர்டு பட்ஸ் என்ன ஆகும், பேரண்ட் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அது தனியாக இது ஆகும், க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அட்டாச்சு ஃபார் லைஃப்ன்றது தப்பு. ஒட்டிக்கிட்டே இருக்காது கடைசி வரைக்கும். வளர்ந்துருச்சுன்னா ஒரு கட்டத்துலேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வேக்குவல்ஸ் இஸ் இன்கரெக்ட். அந்த ஒர்க்கு இல்லையா, இங்கே செல், பிளான்ட் செல் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு ஐடியா கிடைக்கும். செல் வால் எங்கே வெளியே இருக்குது, தென் செல் மெம்பரேன் இருக்குது, தென் உள்ளுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா வாட் யூ ஹாவ் ஆர்கனல், செல் ஆர்கனல்ஸாக இருக்குது. ரைபோசோம்ன்றது அந்த டாட்டாக இருக்கு இல்லையா, ரைபோசோம் இருக்குது. தென் வேக்குவல்ன்றது ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். தென் மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். சைட்டோபிளாசம் வந்து இந்த ஜெல்லி மாதிரி ஃபில்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஃப்ளூயிட் தட் ஃபில்ஸ். தென் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. தென் இந்த வேக்குவலுக்கு ஒரு மெம்பரேன் இருக்குது, கோல்கி apparatus இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கோல்கி apparatus. பக்கத்தில் இருக்கிறது கோல்கி வெசிக்கல்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். ஸோ நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, அதுக்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த செல். இப்போது வேக்குவல்ஸை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. Option A, vacuoles in plant cells are filled with cell sap, which helps provide turgidity and rigidity. ஸோ இந்த வேக்குவல்ஸோடைய வேலையை என்னென்னா ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பாதுகாக்கிறது தான். ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டினா என்னது, இது வந்து பெருசாகவும் செய்யும், சுருங்கவும் செய்யும். எதுக்கு இது பண்ணுது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா. தென் பி, vacuoles store important substances such as amino acids, sugar, organic acids and proteins. ஸோ இது வந்து இந்த ஃப்ளூயிட் ஃபீல்டு சாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வேக்குவலில், அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எது, அமினோ ஆசிட், சுகர், ஆர்கானிக் ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் சி, பிளான்ட் செல்ஸ் யூஸ்வலி ஹேவ் அ லார்ஜ் சென்ட்ரல் வேக்குவல். கரெக்ட்.
ஏன்னா பிளான்ட் செல்லுக்கு தான் வந்து வேக்யூல் வந்து பெருசாக இருக்கும், ப்ராமினெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் வேக்யூல். டி, வேக்யூல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த செல். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து வேக்யூலோட வேலை கிடையாது. வேக்யூலோட வேலை வந்து இதோ சொல்லியிருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் அ ஜாப் ஆஃப் வேக்யூல்ஸ், நாட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இப்போ யார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுவோம் செல்லில்? ரைபோசோம்ஸ் தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ரைபோசோம்ஸ் இவங்க தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்காக நான் அந்த கேள்வி வைக்கிறேன். இதில் வந்து சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல் ஆர்கனல் எது? சூசைடல் பேக்னு சொல்லக்கூடிய செல் ஆர்கனல் எது? கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிச்சுன்னா. தென் which of the following correctly describes parenchyma, a simple permanent tissue? சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ கேட்குறாங்க. ஓகேவா? முன்னாடி பார்த்தது காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ, இது வந்து சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேரன்கீமா. பேரன்கீமா வந்து ஒரு சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூன்னு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். ஏ, பேரன்கீமா இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இதுவே தப்பு. பேரன்கீமா வந்து சிம்பிள் டிஷ்யூ ஃபவுண்ட் இன் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ ஏ வந்து தப்பு. பி, பேரன்கீமா செல்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு அண்ட் டைட்லி பேக்டு வித் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தெம். இது வந்து ஸ்பெஷல் செல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்லே கிடையாது பேரன்கீமான்றது. ஸோ இது வந்து அண்ட் தென் லூஸ்லி ஸ்பேஸ்டு, அதாவது நிறைய இன்ட்ரா செல்லர் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோலேயே பேரன்கீமா செல் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இங்கே எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரா செல்லர் ஸ்பேசஸ். ஸோ அப்போது திஸ் இஸ் ஆல்சோ ராங். டைட்லி பேக்டு கிடையாது, லூஸ்லி பேக்டு தான். ஓகேவா? ஆப்ஷன் சி, parenchyma is made of living loosely arranged cells with thin walls that store food. ஓகே, parenchyma செல்ஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லிவிங் பிளான்ட் செல். ஓகேவா? பிளான்ட்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் செல் வந்து parenchyma செல். இந்த செல் வந்து எப்படிப்பட்ட செல்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேர்சடைலான செல்னு சொல்லலாம். அந்த வேர்சடைல்னா நிறைய விஷயத்த இது பண்ணக்கூடியது இந்த செல். இந்த parenchyma செல்ன்றது என்னென்னலாம் பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும், டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணும், அண்ட் தென் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச்னா CO2 அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் வேணால் அந்த பேரன்கிமா செல் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு வெர்சடைல் செல்னு சொல்லலாம், அண்ட் மோஸ்ட் காமன் செல்னு சொல்லலாம், பிளான்ட்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செல். இது ஏன் முக்கியமான செல்னா, இந்த மாதிரி கோர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது, டிஷ்யூ ரிப்பேரிங், அண்ட் தென் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாத்துக்கும் மெயினாக இந்த செல் உதவுதுன்றதால இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல்லு. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணுதுன்றது. ஸோ அப்போது இந்த இதோட ஷேப் எப்படி இருக்கும்னா, தின் பிரைமரி வால்ஸாக இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேடப் ஆஃப் லூஸ்லி அரேஞ்ச் செல்ஸ் வித் தின் வால்ஸ். கரெக்ட். ஸோ ஏன்னா இங்கே ஸ்ட்ரக்சர்லேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஷேப்பில் இருக்குன்னு. தின் வால்டு. ஓகேவா? இந்த செல் எல்லாமே வந்து தின் வால்டு, அண்ட் தென் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கேப், பாக்ஸ் இருக்குது, உள்ள கேப் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, கேப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வேக்யூல் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பெரிய வேக்யூல்ஸ் இருக்கும். பிளான்ட் செல் யூஸ்வலாக வேக்யூல்ஸ் பெருசாக இருக்கும். அண்டு இந்த பேரன்கிமா செல்லில் இன்னுமே லைக் லார்ஜர் சைஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சி இஸ் கரெக்ட். தென் டி, பேரன்கிமா கன்சிஸ்ட் ஆஃப் டெட் திக் வால்டு செல்ஸ். ஸோ டெட் கிடையாது. ஆக்சுவலாக அந்த பேரன்கிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து மெச்சூரிட்டியில் கூட அது வந்து சாகாது, அது வந்து உயிரோட தான் இருக்கும். ஸோ அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் டெட் கிடையாது. தென் திக் வால்டு கிடையாது, திஸ் இஸ் தின் வால்டு. ஓகேவா? வித்தவுட் இன்ட்ராசெல்லர் ஸ்பேசஸ் இல்லை, பிளென்டி ஆஃப் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இன்டர்செல்லர் ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இல்லையா இன்டர்செல்லர். ஸோ அப்போ எப்படி பிளென்டி ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கோ அதுதான் வந்து பேரன்கிமா செல். ஓகேவா? அடுத்த கேள்வி, which phenomenon shows the role of the cell wall in osmosis? ஸோ இப்போ செல் வாலோடைய ரோல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆஸ்மோசிஸில். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்மாசிஸ்ன்ற ப்ராசஸ் என்னன்னா வந்து வாட்டரோடைய மூவ்மெண்ட் தான் வந்து இந்த ஆஸ்மாசிஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த செல் வால் எப்படி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, செல் வால் வந்து ஆக்சுவலி ஃபுல்லி பர்மியபிள். செல்வால் வந்து ஃபுல்லி பர்மியபிள். இதுக்கான மீனிங் என்னன்னா, ஃபுல்லி பர்மியபிள், செமி பர்மியபிள் கிடையாது, ஃபுல்லி பர்மியபிள். அதாவது ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக அது
பாஸ் பண்ணி போக வைக்கிறது. இப்போ ஒரு செவுரு இருக்குன்னா செவுத்தை தாண்டி நீங்க போக முடியாது இல்லையா? செவுரில் ஒரு கேப் இருந்தால் தான் நீங்க போக முடியும். அது வந்து நான் பர்மியபிள். இதே வந்து ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனை தள்ளி விட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருப்பீங்க. இதே ஸ்க்ரீனே இல்லைன்னா நீங்க பாட்டு போவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபுல்லி பர்மியபிள் செல் வால். எதுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, வாட்டர் அண்டு டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கு இல்லையா? தண்ணி மற்றும் டிசால்வ்டு மினரல்ஸ்னா பிளான்ட்ஸோடைய க்ரோத்துக்கு, டிஷ்யூ ரிப்பேருக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, விட்டமின்ஸ், அதெல்லாம் வந்து அந்த இதுவை பாஸ் பண்ணி போகணும். எதை பாஸ் பண்ணி போகணும்? செல்வால பாஸ் பண்ணி போகணுன்றதுக்காக அந்த செல்வால் ஃபுல்லி பெர்மியபிள் மெம்பரேனாக இருக்கும். ஓகேவா? செமி பெர்மியபிள் கிடையாது, ஃபுல்லி பெர்மியபிள். அப்படின்னா தான் ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஸோ அப்படி ரிஜிட் செல்வாலாக இருந்தாலும், ஓகேவா, ரிஜிட் செல்வால் இருக்கிறதுக்கான காரணம் வந்து, இப்போ வாட்டர் வந்து ஒன்ஸ் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செல் அப்படி வந்து கொஞ்சம் ஸ்வெல் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், செல் வந்து கொஞ்சம் பெருசாகுது இல்லையா? ஆனால் ரொம்ப பெருசாச்சுன்னா என்ன ஆகும்? பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த பர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக டர்கர் ப்ரெஷர் இருக்கும். இந்த இந்த டர்கர் ப்ரெஷர்ன்றது இந்த செல் வால் இருக்கு இல்லையா, கருப்பு கலர்ல சுற்றி, இது வந்து அதுக்குள்ள அப்ளை பண்ற ப்ரெஷர் தான் என்னது? டர்கர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆஸ்மோசிஸ்ல இது காமனாக நடக்கக்கூடியது. இது பண்ணாதான் வந்து தண்ணி வந்து உள்ள அதிகமாக, அதாவது வாட்டர் அண்ட் டிசால்வ் மினரல்ஸ் உள்ள போயிட்டு அந்த செல்லை வந்து பெருசாக வீங்க வச்சு வெடிக்க வைக்காம இருக்கும். ஸோ வாலும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் அகெயின்ஸ்டா. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள நீங்கள் பலூனை ஊதுறீங்க. பலூன் என்ன ஆகும்? பெருசாகும். ஒரு கட்டத்தில் ரொம்ப பெருசாகி எக்ஸ்பேண்ட் ஆகும் இடம் இல்லைன்னா என்ன ஆகும்? வெடிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் அது. ஃபர்ஸ்ட் பலூன் உள்ள போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் தான் அது அடைச்சிருக்கும். நீங்கள் ஊத 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 பெருசாகிட்டே போகும். அந்த மாதிரி தான் இது. ஸோ வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸ் உள்ளே போக 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 அது கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். ஸோ அப்போ செல்வாலோடைய ரோல் என்னன்னா, அதை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணாதான் வந்து பிளான்ட் வந்து நேராக செங்குத்தாக இருக்கும். இல்லைன்னா பிளான்ட் ஃப்ளாப்பி ஆகிடும். ஓகேவா? பிளான்ட் வந்து எப்படி ஆகிடும்? ஃப்ளாப்பி ஆகிடும். ஸோ அப்போது செல்வாலோட ரோல் என்னன்னு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஏ, பிளாஸ்மோலைசிஸ் இஸ் அப்சர்வ்ட் வென் லிவிங் பிளான்ட் செல்ஸ் லூஸ் வாட்டர். பிளாஸ்மோலைசிஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, பிளான்ட் செல்ஸ் வந்து வாட்டரை லூஸ் பண்ணும்போது பிளாஸ்மோலைசிஸ் வரும் அப்படின்றாங்க. பிளான்ட் செல் வந்து வாட்டரை லூஸ் பண்ணுதுன்னா இந்த ஹைப்பர் டானிக் கண்டிஷன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மோலைஸ்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மோலைஸ்டு ஸ்டேட், அதாவது பிளாஸ்மோசிஸ்ன்ற சுச்சுவேஷன் உருவாகும். எப்போ நடக்கும்போது? வென் பிளான்ட் செல்ஸ் லூஸ் வாட்டர், தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா ஏரோ போட்டிருக்கு கிரீன் கலர்ல. ஸோ தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா பிளாஸ்மோலிசிஸ் உருவாகும்ன்றது. தென் ஐசோடானிக் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபிளாசிடா இருக்கிறது. ஓகேவா? ஃபிளாசிடா இருக்கிறது கொஞ்சம் மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹைப்பர்டானிக் கண்டிஷன் தான் வந்து இந்த டர்கர் ப்ரெஷர் அப்ளை பண்றது. ஸோ இது வந்து டர்ஜிட்னு சொல்லுவாங்க. இதோடைய கண்டிஷன் வந்து என்ன சொல்லுவாங்க? டர்ஜிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டர்கர் ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டே இருக்கும் எல்லா செல்வால் சைட்ல இருந்தும். ஓகேவா? தண்ணி நிறைய உள்ள வந்துருச்சு. தண்ணி உள்ள வரும்போது, ஓகேவா, ரைட். இன் அன் யூகரியாட்டிக் செல் அப்சர்வ்ட் அண்டர் அ மைக்ரோஸ்கோப், 3 main components visible are. யூகரியாட்டிக் செல்ஸ்ல என்னென்ன விசிபிளா இருக்கும்னு கேட்குறாங்க. யூகரியாட்டிக் செல்லோடைய ஃபீச்சரே என்னது? அதோடைய அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. எல்லாத்துக்கும் மெம்பரேன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அவுட்டர் மெம்பரேன் வந்து நல்லாவே தெரியும். தென் சைட்டோபிளாசம், அதை ஃபில் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ளூயிட். தென் நியூக்ளியஸ் வந்து டிஸ்டிங்டிவா தெரியும். அன்லைக் ப்ரோகரியாட்டிக்ல எல்லாமே வந்து கலந்து கட்டி ஒரு அப்படியே தூக்கி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து எல்லாமே டிஸ்டிங்டிவா தனித்தனியாக அது இருக்கிற இடம் தெரியும். ஸோ அப்போ பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் தான் இருக்கிறது தெரியும். எண்டோபிளாஸ்மிக் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி அண்ட் நியூக்ளியாய்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த நியூக்ளியாய்டுன்றது எங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னா வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ல தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து யூகரியாட்டிக் கிடையாது, ப்ரோகரியாட்டிக். தென் சி, கேப்சூல், நியூக்ளியாய்டு அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ இதுலையுமே நியூக்ளியாய்டு வருது பார்த்தீங்கன்னா. நியூக்ளியாய்டும் சரி கேப்சூல்ஸும் சரி ரெண்டுமே ப்ரோகரியாட்டிக் செல்ல வரக்கூடியது, நாட் யூகரியாட்டிக். டி, செல் வால், ரிபோசோம், வேக்யூல்.
செல் வால்ன்றது யூக்கரியாட்டிக் அனிமல் செல்ஸ்ல கிடையாது. ஓகேவா? அனிமல் யூக்கரியாட்டிக் செல்ஸ்ல செல் வால் கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு கீ பாயிண்ட். பிளான்ட் செல்ல மட்டும்தான் செல் வால் இருக்கும். தென் which of the following correctly compares the cell wall and cell membrane in plant and animal cells? ஸோ எது வந்து கம்பேர் பண்ணுதுன்றாங்க செல் வால் அண்ட் செல் மெம்பரேன் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். செல் வால் அண்ட் செல் மெம்பரேன் பிளான்ட் செல்ல எப்படி இருக்கும்? பிளான்ட் செல்ல வந்து ரிஜிட் அவுட்டர் செல் வால், பிளான்ட் செல், அனிமல் செல், ரிஜிட் அவுட்டர் செல்லோ செல் வால் இருக்கும் பிளான்ட் செல்ல. சரௌண்டிங் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். சரௌண்டிங் தேர் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அப்போ சரௌண்டிங் பிளாஸ்மா மெம்பரேன் இந்த செல்வால் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். இது அனிமல் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் செல் மெம்பரேன், ரிஜிட் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் செல் மெம்பரேன். ஓகேவா? ஸோ அப்போ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? ரிஜிடாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளான்ட் செல், ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து அனிமல் செல். ஓகேவா? ஆப்ஷன் ஏ, போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ஹாவ் அ செல் வால் பட் ஒன்லி பிளான்ட் செல்ஸ் ஹாவ் அ செல் மெம்பரேன். பிளான்ட் செல்ஸ் ஹாவ் செல் மெம்பரேன் அண்டு அனிமல் செல்ஸ்க்கும் செல் மெம்பரேன் இருக்கும் பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போது இது வந்து ராங். அனிமல் செல்ஸ் ஹாவ் போத் ரிஜிட் வால் ரிஜிட் செல் வால் அண்ட் செல் மெம்பரேன். அனிமல் செல்க்கு வந்து ஃப்ளெக்சிபிள் செல் மெம்பரேன், ரிஜிட் கிடையாது, ஃப்ளெக்சிபிள். ஸோ அப்போ திஸ் இஸ் ராங். நெய்தர் பிளான்ட் நார் அனிமல் செல்ஸ் ஹாவ் அ செல் வால், போத் ஹாவ் அ செல் மெம்பரேன். ரெண்டுத்துக்குமே செல் வால் இல்லையான்னு? டெஃபினட்டாக இருக்கு. பிளான்ட் செல்லுக்கு செல் வால் இருக்கு. ஸோ அப்போ இது எப்படி ட்ரூ ஆகும்? ஃபால்ஸ். டி, பிளான்ட் செல் ஹாவ் போத் ரிஜிட் செல் வால் அண்ட் செல் மெம்பரேன். ஸோ அப்போ ரிஜிட் செல் வால் இருக்கும், சரௌண்டிங் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கான ஒரு செல் மெம்பரேனும் இருக்கும். தென் வைல் அனிமல் செல்ஸ் ஹாவ் ஃப்ளெக்சிபிள் செல் மெம்பரேன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். அனிமல் செல் திரும்ப சொல்கிறேன், லேக்ஸ் செல் வால். செகண்ட் பாயிண்ட்ல வேணா எழுதிங்க, லேக்ஸ் செல் வால். ஓகேவா? பிளான்ட் செல்லுக்கு தான் வந்து ரெண்டுமே இருக்கும், செல் வால் இருக்கும், செல் மெம்பரேனும் இருக்கும். What is the main purpose of cell division in multicellular organisms? என்ன மெயின் பர்பஸ் ஆஃப் செல் டிவிஷன் என்ன மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ல? செல் டிவிஷன் எதுக்கு நடக்கும்? ஆப்ஷன் ஏ, ஃபார்மேஷன் ஆஃப் வேக்குவல்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டர்ஜிடிட்டி. இது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷனை பொறுத்து தான். வேக்குவல்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மாதிரி. ஓகேவா? ஒரு குடோன் மாதிரி. அதில் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். செல் டிவிஷனுக்கு அது எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாது. தென் பி, அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் வேஸ்டஸ். நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் வந்து மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ், அதாவது இந்த ஆஸ்மோசிஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். உள்ளே வர்றது, செல்லுக்குள்ளே செல்வால்குள்ளே தண்ணி வர்றது, அண்ட் தென் டிசால்வ்டு மினரல்ஸ் வர்றது, அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து செல் டிவிஷனுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சி, growth, repair, replacement of damaged or old cells. எஸ். ஸோ இது வந்து செல் டிவிஷன் நடக்கிறதுக்கே காரணம் வந்து செல் வந்து மல்டிப்ளை ஆகணும். ஸோ க்ரோ ஆகணும், ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஓல்டு செல்ஸ் போயிட்டு நியூ செல்ஸ் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். அண்ட் இந்த பர்பஸ்க்காக தான் வந்து செல்ஸ் டிவைட் ஆகுது. ஓகேவா? பெருக்கிறதுக்கு காரணம். தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் த்ரூ செல் மெம்பரேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆக்டிவ் மெக்கானிசம், பாசிவ் மெக்கானிசம்னு ரெண்டு மெக்கானிசம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வழியாக நடக்கும். இது வந்து செல் டிவிஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து க்ரோத் அண்ட் ரிப்பேர் தான் வந்து காரணம். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்.
விச் ஆர் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ் பட் நாட் இன் பிளான்ட் செல்ஸ். அனிமல் செல்ல இருக்கும் பட் பிளான்ட் செல்ல இருக்காது. ஆப்வியஸ்லி என்னது வேக்யூல் ரெண்டுத்துலேயுமே இருக்கும், ஆனால் பிளான்ட் செல்லில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்லையும் இருக்கும். ஸோ இங்கே வந்து டிக் பண்ணிட்டே வரும். அனிமல் செல், பிளான்ட் செல், வேக்யூல் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அனிமல் செல்லையும் இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும். பட் பிளான்ட் செல்லில் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அப்போ ஒரு டபுள் டிக்கை போட்டுருவீங்க. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுத்துலேயுமே இருக்கும். எதுக்கு மைட்டோகாண்ட்ரியா இம்பார்ட்டன்ட்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அதாவது ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுத்துலேயுமே இருக்கும், அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல். தென் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம் வந்து இது வந்து அனிமல் செல் டிவிஷனில் வந்து இது ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதனால இது வந்து பிளான்ட் செல்ல இருக்காது. ஆனால் அனிமல் செல்ல சென்ட்ரோசோம் இருக்கும், பிளான்ட் செல்ல இருக்காது. ஸோ அப்போ ஐ திங்க் திஸ் இஸ் யர் ஆன்சர், சென்ட்ரோசோம். கோல்கி apparatus. கோல்கி apparatus வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கும். கோல்கி apparatusஓட வேலை என்ன, ஃபங்க்ஷன்? இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு ஃபேட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ரெண்டுத்துலேயுமே அது வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ப்ரோட்டீன் ப்ரிப்பேர் பண்ணும், ஃபேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா, கோல்கி apparatus. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே இருக்கும். சென்ட்ரோசோமோடைய ரோல் வந்து அனிமல் செல் டிவிஷனில் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். என்னன்னா வந்து ஸ்பிண்டில் ஃபைபரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக நம்ம போக தேவையில்ல. இது வந்து பிளான்ட் செல்ல இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அனிமல் செல்ல வந்து பிளான்ட் செல்ல கிடையாது. விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி டிஸ்டிங்யூஷஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்? பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பிளான்ட் டிஷ்யூஸ் have dead supportive cells while animal tissues are mostly living. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? எஸ். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து டெட் சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸை ரிலை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ளெரன் கைமா. ஸோ பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து டெட் டிஷ்யூஸை ரிலை பண்ணும். ஓகேவா, அதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ளெரன் கைமா. ஸோ இது பிளான்ட்ஸில் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அந்த ஸ்க்ளெரன் கைமா அப்படின்னா, இது என்ன பார்ட் ஆஃப் த என்ன ஃபார்மாக இருக்கும் பிளான்ட்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரங்க் இருக்கு இல்லையா, ட்ரங்க்கு, ஸ்டெம்மு, சீடோடைய கோட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறது வந்து ஸ்க்ளெரன் கைமா செல்ஸாக இருக்கும். ஸ்க்ளெரன் கைமா செல்ஸ்ன்றது ஒரு செத்து போன செல்ஸ், ஓகேவா, டெட் செல். ஆனால் வந்து பர்மனண்ட்டான சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ. இது நம்ம காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ, சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ படித்தோம் இல்லையா, அதில் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ இது மேட் ஆஃப் டெட் செல்ஸ், இறந்து போன செல்ஸால் உருவானது. நல்லா திக்காக இருக்கும், ஹெவிலி திக்கடாக இருக்கும். இப்போ அந்த மரத்தை சுற்றி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹார்டா. ஸோ ஸ்க்ளெரன் கைமா செல்ஸால் உருவாகியிருக்கும். இது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, டு ப்ரொவைட் ஸ்ட்ரென்த். ஓகேவா, ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதை வந்து உள்ளே இருக்கிற லிவிங் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த செல் இருக்கு. ஸோ அப்போ அனிமல்ஸில் வந்து அப்படி கிடையாது. ஓகேவா, அனிமல் செல்ஸ் வந்து லிவிங் செல்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். வைல் அனிமல் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட்லி லிவிங். ஏன்னா வந்து அதுதான் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்கும். அதுதான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணும். ப்ரீதிங்காக இருக்கட்டும், நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனாக இருக்கட்டும். ஸோ எதுவானாலும் அதுதான் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் பிளான்ட்ல அப்படி கிடையாது. ஸ்க்ளெரன் கைமா இருக்குது, டெட் செல்ஸ் இருக்கு. ஓகேவா, டெட் செல்ஸ் இன் பிளான்ட். ஸோ நான் இங்கே நிறைய பேசிகிட்டே இருக்கேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் உட்காந்து படித்து பார்க்கலாம். தென் எது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், மற்றெல்லாம் செக் பண்ணிட்டு வரும். அனிமல் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட்லி டெட். அனிமல் டிஷ்யூஸ் எப்போவுமே டெட் கிடையாது, மோஸ்ட்லி லிவிங் தான். ஸோ நான் ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான், அனிமல் டிஷ்யூஸ் ஆர் மோஸ்ட்லி லிவிங் தான். ஏன்னா அதுதான் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்கும். தென் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூஸ் ஹேவ் ஈக்குவல் க்ரோத் த்ரூ அவுட் த பாடி. பிளான்ட் வந்து லைக் அனிமல் க்ரோத் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஆனால் பிளான்ட் க்ரோத் வந்து அப்படி இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது. அது வந்து
மெரிஸ்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. பிளான்ட் growth வந்து அப்படி யங்கா இருக்கிறப்போ. ஸோ அப்போ அது வந்து நாட் யூனிஃபார்ம் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ அப்போ நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த ப்ராசஸ். அனிமல் growth தான் வந்து யூனிஃபார்ம். ஸோ பிளான்ட் கிடையாது. டி, பிளான்ட் டிஷ்யூஸ் ஹேவ் நோ சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் while animals lack living tissues. பிளான்ட் டிஷ்யூஸ் தான் சப்போர்ட்டிவ் செல் இருக்கே. அதான் நான் சொன்னேன் ஸ்க்ளெரன்கேமா செத்து போன செல் ஏன் பிளான்ட்ல இருக்கு? டு ப்ரொவைட் தட் ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி கொடுக்கறதுக்காக தான் வந்து என்ன இருக்கு, உள்ளேயே பிளான்ட்லேயே இருக்கு, பர்மனன்ட் டிஷ்யூவா இருக்கு. ஸோ அப்போ டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஒன்லி ஏ இஸ் ரைட். தென் which are the following is incorrect statement about the endoplasmic reticulum? endoplasmic reticulumல சார்ந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, the endoplasmic reticulum helps in the transport of materials within the cell, especially between cytoplasm and the nucleus. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னா இன்ட்ராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட், ஓகேவா, பிட்வீன் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உடைய வேலை என்னது? இன்டர்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட். நான் இங்கே எழுதுறேன், இஆருடைய வேலை இன்டர்செல்லுலார், இன்டர் கிடையாது, இன்ட்ரானா வித்தின் செல், இன்டர்னா பிட்வீன் டூ செல்ஸ். ஸோ இன்ட்ராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பிட்வீன் cytoplasm and nuclear envelope. ஸோ அப்போ ஏ வந்து அப்படி பார்த்தா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதில் எந்த தவறும் இல்லை. பி, the rough endoplasmic reticulum has ribosomes attached to its surface which help in protein synthesis. எது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்? ரிபோசோம்ஸ். ஸோ கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹெல்ப்ஸ் ரிபோசோம்ஸ் அட்டாச் டு சர்ஃபேஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ அப்போ இதுவுமே வந்து கரெக்ட். தென் the endoplasmic reticulum stores genetic material in it. எதுல ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும் யோசிங்க. எந்த செல் ஆர்கனல் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஜெனடிக் மெட்டீரியல்? எதுல இருக்கும்? நியூக்ளியஸ்ல தானே இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸோட வேல்யூ என்னது? டிஎன்ஏவை கடத்துறது தான். ஸோ அப்போ ஜெனடிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏவை கடத்துறது யாரு? நியூக்ளியஸ். டிஎன்ஏன்னு வந்துச்சுனாலே நீங்கள் அதை யோசிச்சிடக்கூடாது. இட் இஸ் ரிலேட்டட் டு நியூக்ளியஸ். இந்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜெனடிக் மெட்டீரியலை கேரி பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நாட் endoplasmic reticulum. So அப்போ C might be the incorrect answer here. Then D, the smooth endoplasmic reticulum is involved in synthesis of lipids, அதாவது fat molecules. கரெக்ட். ஏன்னா இது வந்து ஸ்மூத் ER வந்து synthesizes lipids and phospholipids ரெண்டு வேலையும் பண்ணும். ஸோ அப்போ D is a correct statement only. ஓகேவா? தென் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சம்மரைஸ் பண்ணிடுவோம். இந்த செல் ஆர்கனல்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன வேலையை பண்ணுது அப்படின்றத சொல்லிடும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வில் ஸ்டார்ட் வித் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட்டு. நியூக்ளியஸோடைய ஃபங்க்ஷன் அது டிஎன்ஏ ஸ்டோர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டோர்ஸ் டிஎன்ஏ. அது மட்டும் இல்லை, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரெயின் ஆஃப் த செல். ஓகேவா? இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த பிரெயின் ஆஃப் த செல். கேட்பாங்க விச் இஸ் த பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு. நியூக்ளியஸ் தான் பிரெயின் ஆஃப் த செல். தென் நியூக்ளியோலஸ். ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகும் இல்லையா உங்களுக்கு? ஸோ நியூக்ளியோலஸ் என்ன பண்ணும்? இட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த நியூக்ளியஸ். இதோட வேலை என்னது யோசிங்க. ஃபவுண்ட் இன்சைட் த நியூக்ளியஸ். இதோட வேலை என்னது? மேக்ஸ் ரிபோசோம்ஸ். இதோட வேலை என்னது? மேக்ஸ் ரைபோசோம்ஸ். ரைபோசோமை தயாரிக்கிறது தான். இந்த ரைபோசோம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். தென் அடுத்ததான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
மைட்டோகாண்ட்ரியான்றது என்னன்னு சொல்லுவோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்கு இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்றோம்? ஏன்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் கிரியேட் ஏடிபி. ஏடிபின்னா என்னது? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். எதுக்கு இது உதவுது? செல்லுலர் ரெஸ்பிரேஷன். செல்லுலர் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ரைட். தென் இது ஒரு சீட் ஷீட் மாதிரி நீங்க எழுதி வச்சிங்க. குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்டும் எனர்ஜி சார்ந்தது தான். ஸோ இது வந்து பிளான்ட்ல இருக்கக்கூடியது. இதோட வேலை என்னன்னா சன்லைட்ல இருந்து சுகர், அதாவது குளுக்கோஸ் உருவாக்குறது ஃப்ரம் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா. மேக் குளுக்கோஸ் ஆர் சுகர்னு சொல்லலாம் ஜென்ரலா. ஃப்ரம் யூசிங் சன்லைட் via photosynthesis process. ஃபோட்டோசிந்தசிஸோட ரியாக்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கெமிஸ்ட்ரியில் ஒரு வீடியோவில். பார்க்கலன்னா அது பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் ரைபோசோம்ஸ். ரைபோசோமோடைய வேலை என்ன? ரைபோசோம்ஸை உருவாக்குறது யாரு? நியூக்ளியோலஸ். இப்போ ரைபோசோமோடைய வேலை என்னது? அமினோ ஆசிட்ஸ், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அமினோ ஆசிட்ஸ் அமிலங்கள், அதை வந்து புரோட்டீன்ஸாக மாற்றணும். ஸோ அப்போ பில்ட் ப்ரோட்டீன்ஸ் from amino acids. Then rough endoplasmic reticulum. rough endoplasmic reticulum இதோட வேலை என்ன? இது வந்து ரைபோசோமை கவர் பண்ணியிருக்கும். கவர்ட் இன் ரைபோசோம்ஸ். ரைபோசோம் இருக்கு இல்லையா, இதால கவர் ஆயிருக்கும் அந்த RERன்றது. இது வந்து புரோட்டீனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக உதவா. ஜென்ரலாக சொல்லணும்னா புரோட்டீனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ திஸ் பார்ட் இஸ் கவர்ட் இன் ரைபோசோம்ஸ். helps make and process protein. எது என்னென்ன வேலையை பண்ணுது அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாமுக்கு 100% தேவையானது இது எல்லாமே. தென் ஸ்மூத் ER, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், SER. இதோடைய வேலை என்னது? இது வந்து இதுக்கு ரைபோசோம் கவர் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும்தான் ரைபோசோம் கவர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிடும். கவர்ட் இன் ரைபோசோம்ஸ். SERக்கு கிடையாது. இதோடைய வேலை என்னது? மேக்ஸ் fats and detoxifies chemicals. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், the smooth endoplasmic reticulum is involved in synthesis of lipids or fat moleculesனு. ஸோ அந்த ஃபேட்ஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஃபேட்ஸ்னு. ஸோ லிப்பிட்ஸ்ன்னு சொல்லலாம், அண்டு ஃபைட்டோ லிப்பிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு ஃபாஸ்போ லிப்பிட்ஸ், நாட் ஃபைட்டோ, phospholipids. lipids and phospholipids. lipids and phospholipids. நெக்ஸ்ட் கோல்கி apparatus. ஒரு பார்ட்டையும் நான் இங்கே லேபிள் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு இமேஜ் ஆல்ரெடி அங்கே ஃப்ரண்ட்ல இருக்கு. கோல்கி apparatus உடைய வேலை என்னது? கோல்கி apparatus ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குமே. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா பேக்கிங் அண்ட் ஷிப்பிங். இவங்களோட வேலை வந்து பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் ப்ரோட்டீன். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இவங்க. ப்ரோட்டீன் டு தேர் டெஸ்டினேஷன். தென் லைசோசோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து லைசோசோம். இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். லைசோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது?
அதாவது சூசைட் பேக்குன்பாங்க. இது என்னன்னா வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் குப்பை தொட்டி மாதிரி, இது வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த லைசோசோம் கண்டைன்ஸ் digestive enzymes to break down waste. Then vacuoles. வேக்யூல்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து அனிமல் செல்லோட பிளான்ட் செல்லில் பெருசாக இருக்கும். தென் அந்த டர்கர் ப்ரெஷர் பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டோர் வாட்டர், ஃபுட் அண்ட் வேஸ்ட். தென் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் எதுக்கு இருக்கு? ஃப்ளெக்சிபிள் அவுட்டர் பேரியர். அது மெட்டீரியலை உள்ள அனுப்புறதும் வெளியே அனுப்புறதும் ஒரு பாடி கார்டு மாதிரி. ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் அவுட்டர் பேரியர் பாடி கார்டு தான் இது ஆக்சுவலாக. தட் லெட்ஸ் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட். தென் செல் வால். செல் வாலோடைய ஃபங்க்ஷன் அது. இது வந்து டஃப்பான அவுட்டர் லேயர். இதுதான் வந்து ஷேப் கொடுக்கும். ஓகேவா? பிளான்ட்ஸில், அனிமல் செல்லில் கிடையாது. டஃப் அவுட்டர் லேயர் that gives shape. Only in plant cells. Cytoplasm. சைட்டோபிளாசம் வந்து ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிடு, அப்படியே செல்லுக்குள்ள படர்ந்து கிடக்கும். ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் ஃபவுண்ட் இன்சைட் செல். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான செல் ஆர்கனல்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக போகும்போது ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனி டவுட்ஸ் யூ ஹேவ், நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கோட நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி படிங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும். அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். See you in the next one.